வேண்டுமா? துன்பங்களை தள்ள வேண்டுமா? வாருங்கள் வள்ளுவனை துணை கொள்வோம். அரியவற்றுள் எல்லாம் அரியது எது? வன்மையில் எல்லாம் தலையாயது எது? அறிவில் முதிர்ச்சி, அனுபவ தேர்ச்சி, சொல்லில் செயலில் தெளிவுள்ள பெரியவர்களை நாம் துணை கொள்வதுதான். வயதாகிவிட்டது என வருத்தப்படாதீர்கள். பல பேருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை என்கிறார் ஒரு கவிஞர். ஞானத்திலும் நிதானத்திலும் வானத்தை போல் உயர்ந்த பெரியவர்களை நாம் துணை கொள்வதுதான். பெரியவர்களின் நட்பை இழந்தால் என்ன ஆகும்? வள்ளுவன் ஒரு கணக்கு சொல்கிறார். பல பேருடைய பகையை தீர்ப்பதை காட்டிலும் 10 மடங்கு தீமை தரும் பெரியவர்களின் நட்பை இழப்பதாகும் என கூறுகிறார். இதனை உலக பொதுமறையாம் திருக்குறளில் அதிகாரம் 45 450வது குறளில் பல்லார் பகைக்குளிர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் என கூறுகிறார். கௌரவர்களின் தலைவனான துரியோதரனின் சித்தப்பா விதுரனை துரியோதரன் கேலி செய்ததன் மூலம் விதுரன் ஒரு சபதம் எடுத்தான். தன்னுடைய கோதண்டத்தை உடைத்து இந்த போரில் நான் ஆயுதமேந்த மாட்டேன் என்று ஞானம் உள்ள அறிவில் சிறந்த விதுரனை பகைத்து கொண்டதன் மூலம் மகாபாரத போரின் முடிவே திசை மாறியது. ஒருவேளை விதுரன் மட்டும் மகாபாரத போரில் துரியோதரனுக்கு சார்பாக ஆயுதம் ஏந்தி இருந்தால் போரின் முடிவு மாறியிருக்கும். வாருங்கள் வள்ளுவன் சொன்னதை எண்ணி பார்ப்போம். பல பேருடைய பகையை தீர்ப்பதை காட்டிலும் 10 மடங்கு தீமை தரும் என கூறுகிறார் வள்ளுவர். நாம் கடவுள் துணை என்று எழுதுவோம். வள்ளுவர் கூறுகிறார், பெரியவர்களின் துணை இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று. பெரியோர் யார்? பேரறிவு உடையவர்கள், நீதி நூல் கற்றவர்கள், அனுபவம் பெற்றவர்கள். இவர்களை துணை கொள்ள வேண்டும் என்கிறது வள்ளுவம். துணை கொள்ளாமல் இருப்பதனால் வரும் கேடு என்ன என்பதனை பெரியாமை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவன் மேலும் விளக்குகின்றார். பெரியவர்களின் வழியில் சென்றார் போரில் வெல்லலாம், துன்பங்களை தள்ளலாம், மகிழ்ச்சியில் துள்ளலாம். வாருங்கள் வள்ளுவத்தேரை வடம் பிடிப்போம். வரலாற்றில் நாளை நாமும் தடம் பதிப்போம். நன்றி.